தமிழகத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். பணியில் இருப்பவர்களும் ஏமாற்றி வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகும் இந்த வஞ்சனைக்கும் ஏமாற்றத்திற்கும் அவர்கள் ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்களுடைய பணப்பலன்களை கூட அவர்களுக்கு வழங்கவில்லை என்பது மிக கொடுமையான விஷயம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வை வழங்காததால் ஏராளமான குடும்பங்கள் கடுமையான வறுமை நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சொல்லியும் அதை நிறைவேற்ற, அந்த 2ஐயும் நிறைவேற்ற அரசு முன்வரவில்லை. பணியில் இருக்கிற ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டிய அந்த காலம் கடந்த பிறகும், 1 வருடம் கடந்த பிறகும் இதுவரை உருப்படியான பேச்சுவார்த்தைக்கு அரசு ஏற்பாடு செய்யவில்லை. இப்போதும் அடுத்த பேச்சுவார்த்தை எப்போது எங்களுக்கு தெரியாது. பேச்சுவார்த்தையிலே இந்த அரசு மிக முக்கியமாக கழகங்களின் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாட்டு தொகை, வித்தியாச தொகையை வழங்குவதற்கு சம்மதிக்க வேண்டும். இதே முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு நீண்ட மனுவை கொண்டு போய் கொடுத்து வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். அவரே இப்போது முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஆனால் இந்த பட்ஜெட்டிலும் கூட ஆரம்பத்தில் ஒன்றையும் காணும், இப்போது வர இருக்கிற பட்ஜெட்டில் கட்டாயமாக அதை அவர் நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் இந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது, முடிவு வராது. 2, போக்குவரத்து ஊழியர்களை இதர துறை ஊழியர்களிடமிருந்து வேறுபடுத்தக்கூடாது. ஊதியத்திலே இதர சலுகைகளிலே வித்தியாசப்படுத்தக்கூடாது. அந்த பாரபட்சம் என்பது மிக தவறானது. அதை ஆட்சி செய்யக்கூடாது. அதே மாதிரி தனியார் மயம் என்பதை இந்த அரசாங்கம் வலுவாக அமுல்படுத்துவதற்கு முயற்சிக்கிறது. மினி பஸ் என்பது இப்போது கடைசியாக அறிவித்திருக்கிற ஒரு தனியார் மய முயற்சி. மினி பஸ்ஸை தனியார் ஓட்ட முடியும் என்றால் நாமே ஏன் ஓட்ட முடியாது என்பது கேள்வி. மினி பேருந்துகளை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நம்முடைய பேருந்து ஓடக்கூடிய அதே வழித்தடத்தில் ஓட அனுமதித்து இவர்கள் சொல்லுகிறபடி அனுமதிப்பார்களே ஆனால் நம்முடைய போக்குவரத்து கழகங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதை சொல்லியே போக்குவரத்து கழகங்களை இழுத்து மூடுவார்கள். ஆகவே பேருந்துகளை அதிகப்படுத்துவதும், பேருந்துகளை தரப்படுத்துவதும், இந்த பேருந்துகளை நாம் எல்லா வகையிலும் இதரர்களுக்கு போட்டியாக, ஆம்னி பஸ் போன்ற இந்த எல்லாவற்றுக்கும் போட்டியாக நாம் நிறுத்துவது என்பது மிக முக்கியம். ஆனால் ஆட்சியாளர்கள் அதை செய்ய மறுக்கிறார்கள். ஆகவேதான் இந்த பேரணி. இப்போது அரசாங்கம் ஒன்று, ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி முடிக்க வேண்டும். அரியர்ஸோடு அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முடிக்க வேண்டும். 2, இதர துறைகளுக்கும் எங்களுக்கும் ஊதியத்தில் மற்றதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. 3, ஓய்வு பெற்றவர்களுடைய பணப்பலன்கள் உடனே ஓய்வு பெறுகிற போதே வழங்கப்பட வேண்டும். இப்போது 21 மாதங்கள் நிலுவையில் இருக்கிறது. ஓய்வு பெற்றவர்களுடைய பஞ்சப்படியை உடனே வழங்க வேண்டும். தனியார் மய முயற்சிகளை அடியோடு கைவிட வேண்டும். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும். இதுபோன்ற இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பேரணி நடக்கிறது. இந்த பட்ஜெட்டில் இது அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லாவிட்டால் கடுமையாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்துவோம். அரசு ஏன் உங்களை கண்டுக்காம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த போக்குவரத்து தொடர்ந்து பல ஆண்டு காலமா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதாவது அதுதான் எங்களுடைய கேள்வி. எங்களை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் நாங்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிற கேள்வி. ஆனால் எங்களுடைய பொறுப்புணர்ச்சி காரணமாக, மக்களுக்கான சேவை என்கிற காரணத்தினாலே கடுமையான போராட்டங்களுக்கு போய்விடக்கூடாது என்று அவ்வப்போது நாங்கள் எச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை அரசாங்கம் எங்களுடைய பலவீனமாக, கொலைத்தனமாக நடக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்குமானால் அரசாங்கத்திற்கு நாங்கள் சரியான பதில் தருவோம். அரசுக்கு நற்பெயர் வர வேண்டும் என்பதற்காக இந்த போக்குவரத்து துறையில் இலவச பேருந்துகள்லாம் இயக்குறாங்க, உங்க தொழிலாளர் தான் இயக்குறாங்க. அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கவனம் செலுத்துறதுல அரசு சரியா கையாளாம இருக்கிறத சங்கங்கள் எப்படி முறையா பார்க்குது? பலமுறை கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனால் அது நிறைவேற மாதிரியே தெரியல. இதனால அரசு, அதாவது இலவச பயணங்கள் கொடுப்பதால் கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை அரசு ஈடுகட்டினால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நாம் வருமானமற்ற வழித்தடங்களிலே பேருந்துகளை இயக்குகிறோம். கிட்டத்தட்ட 10,000 பேருந்துகள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அது தேவை, அவசியம். அதனால் ஏற்படுகிற இழப்புகளை அரசு ஈடுகட்டிவிட்டால் பிரச்சனை இல்லை. அதைத்தான் நாங்கள் ஒரு வார்த்தையிலேயே சொல்லுகிறோம், வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத்தை கொடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லுகிறோம். இது இந்த முதல்வரே வலியுறுத்திய கோரிக்கை. அவரே இன்றைக்கும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கோபத்திற்கு காரணம். இதற்கான பதிலை நாங்கள் விரைவில் சொல்லுவோம். வேறு பார்ப்போம், பட்ஜெட்டை பார்ப்போம். முடக்குது அரசு, நிதியை கொடுக்காமையும் தொழிலாளர்களை வஞ்சிக்கும், அப்படி பார்க்குறதா சங்கம்? விளைவு அது. அரசு நிதியை கொடுக்காமல் மற்றது பண்ணுவதால் அதனுடைய விளைவு சேவைத்துறை முடங்குவதாகவும்,
பொதுத்துறை அழிக்கப்படுவதாக தான் ஆகும். அந்த விளைவு வரக்கூடாது, அதற்கு அரசு காரணமாக இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பொதுத்துறை இல்லாமல் போனால் சமூக நீதி என்பதை நீங்கள் தமிழ்நாட்டில் பேசுவதற்கு இடம் இருக்காது. எந்த பிற்பட்டவனுக்கு அல்லது மிகவும் பிற்பட்டவர்களுக்கு எங்கே வேலை கிடைக்கப் போகிறது? ஆகவே இந்த பொதுத்துறை எல்லா வகையிலும் அவசியம், மக்களுக்கு அவசியம், சமூக நீதிக்கு அவசியம், எல்லாவற்றுக்கும் அவசியம் என்பதுதான் முக்கியம். ஆகவே அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அரசு மறுப்பதுதான் மிக மோசமான செயல். அரசுக்கு இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தொடர்ந்து பல இந்த பட்ஜெட்டிலேயே நீங்கள் இது அனைத்தையும் தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய வலியுறுத்தல். மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மத்திய அரசாங்கம் தர வேண்டிய பணத்தை தரவில்லை என்று மாநில அரசாங்கம் எழுப்புகிற அந்த முழக்கம் மிக மிக நியாயமானது. தமிழகமே அவருக்கு பின்னால் நிற்கிறது. அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நாம் கொடுக்க வேண்டிய பாக்கி தொகையை போக்குவரத்து ஊழியர்களுக்கு, இந்த ஏழை தொழிலாளிகளுக்கு ஆண்டு கணக்கில் கொடுக்காமல் இருக்கிறோம் என்பது அவர்களுடைய இதயத்தில், அவர்களுடைய நெஞ்சில், அவருடைய மனதில் ஏன் வரவில்லை என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஆகவேதான் இந்த பேரணி, இந்த கோபம். ஆகவே அரசு உங்களுக்கு கடன் தருகின்றவர்களை நீங்கள் கேட்பதைப் போல எங்களுக்கு தர வேண்டிய கடனை உடனே கொடுத்து விடுங்கள், போக்குவரத்து துறைகளை காப்பாற்றுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் எங்களுக்கு அவர்கள் தரணுங்க. 15,000 கோடி ரூபாய் இது. மற்றது அதான் 15,000 கோடி ரூபாய் எங்க காசு மட்டும் இருக்குதுங்க. எங்க காசு, பிஎஃப் காசு, மற்ற காசு, இந்த மாதிரியான பணம் எல்லாம் இருக்கு. இது போக போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை கொடுப்பது அப்படின்னு வந்ததுன்னா அது ஒரு தொகை. இது ஓய்வு பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. இப்படி எல்லாம் சேர்த்தீங்கன்னாக்கா பெருந்தொகை. அது ஒன்றும் அரசாங்கத்திற்கு அது சின்ன தொகை, 1 பைசா 2 பைசா மாதிரி. நன்றி.